நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு பதிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காப்ல. சோ ஒரு நம்ம தரமா ஆட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம். எப்படி ரிசல்ட் இருக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. ப்ரோ ரெடி ப்ரோ? பண்ணிடலாமா? உங்களுக்கு பக்காவா பண்ணிடலாம் ப்ரோ. இது எவ்வளவு நாளா ப்ரோ இந்த ஹேர் லாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு 6 months தான் இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் இந்த ஹேரை பத்தின கவலையே விட்டுருங்க, நம்ம கிட்ட விட்டுருங்க. ஓகே, இதை நீங்க மறந்துட போறீங்க. இதுக்கப்புறம் இந்த ஹேர் லாஸ் பிரச்சனையே நீங்க மறந்துட போறீங்க. கண்டிப்பா வேலையை நீங்க இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ வந்து ஹேர் ஃபாலோல நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிருக்காரு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மணி நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காப்ல. அதாவது இப்ப வந்து நம்ம கிட்ட வந்திருக்காரு, அவர் நம்ம பக்காவா பண்ணிட்டோம். இருந்தாலும் அவர் நம்ம சொல்றாரு என்னன்னு கேளு ப்ரோ. என்ன நான் இந்த ஹேர் ஃபிக்ஸ் பண்ணனால இப்போ நான் கொஞ்சம் என்னையே நான் வந்து இதுவாடா நானுன்ற மாதிரி ஃபீல் பண்றேன். நான் இது வரைக்கும் நான் வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆகிருக்கு. ஹேர் ஃபால் ஆகி நிறைய என்னோட காசு எல்லாத்தையும் நான் பயங்கரமா எல்லா இடத்துலயும் விட்டுருக்கேன். அந்த மாதிரி ஜிஎஃப்சி, பிஆர்பி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கிட்ட வரும் எனக்கு. அதெல்லாம் இது பண்ணி எனக்கு கடைசி வரைக்கும் 30,000 ரூபாய் கிட்ட எடுத்துன்னு வந்து எனக்கு விட்டுச்சு. இப்பதான் நான் அண்ணனோட வீடியோ நல்லா நிறைய பார்த்தேன். நான் அண்ணன் வீடியோ பார்த்து அண்ணன் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி வாப்பா உடனே அண்ணன் சொன்னாரு. சரி என்னால வந்து உடனே ஹேர் ஃபிக்சிங் பண்ணிட்டேன். இப்போ நானாடா இது அந்த பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் நிறைய வந்துச்சு. இப்போ நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. முடிய பத்தின கவலை எதுவுமே இருக்காது. எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் ப்ரோ இதுக்கப்புறம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.